பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி என்னன்னா, வியானா பல உண்மைகளை போட்டு உடைக்கிறாங்க. என்னமா நீ அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு தருணங்களா இருந்துச்சு. இதுல சுபிக்ஷா 2-3 அட்வைசஸுமே வியானா கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் அன்அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க, யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இது மூணுத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, என்ன வந்து ஃபியூ பீப்புள்ஸ் சுபிக்ஷா கிட்ட என்ன வந்து ஃபியூ பீப்புள்ஸ் வந்து கார்னர் பண்ற மாதிரி பல இடங்கள்ல தெரியுது. அதை நான் மக்கள்கிட்டே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், மக்கள்கிட்டயும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. உடனே சுபிக்ஷா கார்னர் பண்ணுவாங்க இந்த வீட்டுல, ஒருத்தர் அது கார்னர் பண்றது ஒவ்வொருத்தரோட விருப்பம் தானே, உனக்கு என்ன அப்படின்னும் போது கரெக்டு தான்மா, ஒவ்வொருத்தரோட விருப்பம் தான். ஆனா ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. ஒருத்தர் பண்ணா பரவாயில்ல, இங்க ஒரு கூட்டமா சேர்ந்து எனக்கு டார்கெட் பண்ணும்போது எனக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கல, எனக்கு அது இதுவா இருக்கு, அதை நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க சில பேர் வந்து அவங்க ஃபேஸை காட்டுற ரியாக்ஷன்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் இப்படி ரியாக்ட் பண்றேன். அவங்க உண்மையா இல்ல, முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதால தான் நான் இப்படிலாம் ரியாக்ட் பண்றேன், இதெல்லாம் பண்றேன்றதையே ஓப்பனா வியானா போட்டு உடைக்கிறாங்க. ஓகே, இதுல என்ன சொல்றான்ல எஃப்ஜே, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாதிரிலாம் சொல்றான்ல, இந்த வீட்டுல தூங்குறேன் சாப்பிட்றீங்க தூங்குறேன்னு சொல்றான்ல, வீட்டுல யார் அதிகமா தூங்கியிருக்கா, யார் தூங்கி நாய் குலைச்சிருக்கு? அவன் தூங்கி தான் டெய்லி நாய் குலைக்குது. இந்த வீட்டுல 2 பேருக்கு தான் நாய் குலைச்சிருக்கு. ஒன்னு திவாகர், இவருக்கு ஒரு வாட்டி சபரிக்கு. ஸோ மேக்சிமம் யார் தூங்கியிருக்கா? எஃப்ஜே தான் தூங்கியிருக்கான். அவன் தூங்கினப்பதான் நாய் குலைச்சிருக்கு. இதுல வேற நம்மள சொல்ல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சுபிக்ஷா கிட்ட. இது முடிஞ்சுதா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள பெட்ரூம்ல போனதுக்கு அப்புறம் விக்ரம் கிட்ட பேசுறாங்க. விக்ரம் கிட்ட பேசும்போது என்னன்னா, இந்த கனியக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. வந்த வாரத்துல இருந்து அந்த ஒரு நாள் கூத்துல இருந்து எல்லா இதுலயும் என்னதான் நாமினேட் பண்றாங்க. ஸோ ஜெயில இருந்து நாமினேஷன்ல இருந்து எல்லாத்திலும் என்ன குத்திட்டே வராங்க. அப்படி ஒரு இடத்துல போயிட்டு குத்திட்டாங்கன்னா ஓட்டு வரணும்னு நினைக்கும் போது ஸ்டார்டிங்லேயே போயிடுறாங்கப்பா. ஸ்டார்டிங்லேயே போய் கனியக்கா அந்த ஓட்டு போட்டவொடனே அதுக்கப்புறம் வர நபர்கள்லாம் என்ன ஃபாலோ பண்ணி ஓட்டு போட்டுடுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அது எனக்கு நான் 2-3 வாரமா பார்த்துட்டேன்றதை சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு காலையும் அப்படி பண்ற மாதிரி தான் தோணுச்சு. அதனால என்ன திரும்ப கேம் அவுட் எலிமினேட் ஆயிருவாங்களோன்ற மாதிரி ஃபீல் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நான் ஆட்டோமேட்டிக்கா அழுதுட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. அதை தாண்டி பல பேர்கிட்ட கேட்கும்போது ஒரு 4 பேர் என்னமோ நான் உன்னதான் குத்தலான்னு இருந்தேன், ஆனா நீ அழுதுட்டியே அப்படின்றதுக்காக விட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே விக்ரம் என்ன சொல்றாரு, இப்படிலாம் நீ பண்ணனா அது ஃபேக்கா தாம தெரியும், ஃபேக்கா தாம இருக்கும் அப்படின்னும் போது இது வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்கு, அப்படி வெளியே இருக்க மக்களுக்கு வந்து அது ஃபேக்கா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி கேமராவை பாக்குறாங்க. வியானா, என்னமா பண்ற நீ, கேமராவை பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணலன்னும் போது என்ன நினைப்பாங்கல்ல நார்மலா பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும்? இந்த பொண்ணு எல்லாத்தையும் தெளிவா தான் பண்ணுது, அழுது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அதை பண்ணிருக்குன்ற மாதிரி தோணுமா தோணாதா? அப்படிதான் தோணும். இதுதான் ரியாலிட்டி. அதை ஓப்பனா விக்ரமும் சொல்றாரு. நீ அழுததால அதுக்கப்புறம் இப்படி பண்ணிருக்கேன்னா அப்படி உனக்கு தோணி இருக்கும் அப்படின்றதான். பட் என்னன்னா அந்த பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி இது தொடர்ந்து இதே மாதிரி நடந்திருக்கு. இந்த வாட்டி என் வாய்ப்பு போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்ற ஒரு பயத்தின் அழுகதான். ஆனா இந்த இடத்துல நான் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே பண்ணலன்னா இத்தனை நாள் அப்படி நடந்திருக்கிறது எனக்கு காண்டாயிடுச்சு, அதனால தான் நான் பிக் பாஸ் கிட்டயும் சொன்னேன்றதை சொல்லுது. பட் எனக்கு என்னமோ அது உண்மையான ஃபீலிங்ஸ் தான். ஆனா இவங்க கேமரா பத்தி இப்படி சொல்லும் போது அது பாக்குறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து சுபிக்ஷா கிட்ட நைட்டு ஒரு பக்கம் பேசும்போது சில விஷயங்கள் சொல்றாருங்க சுபிக்ஷா. ஒரு பக்கம் நான் தான் இன்னைக்கு கலையை வந்து ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வச்சேன், நடுவுல வந்த சபரி வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி கத்துறாரு, ஆனா இதுக்கான மெயின் ஆளே நான் தான், கிரெடிட் எனக்கு தான் வரணும். ஆனா பல இடத்துல அந்த கிரெடிட் எடுக்கிற மாதிரி பல வேலைகள் வந்து சபரி பாக்குறாரு. அவர் ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா அப்படியே கத்தி கூச்சலிட்டு எல்லாருக்கும் நான் பண்ணிட்டேன்ற மாதிரி தெரிவிக்கிற மாதிரி பண்றாரு. ஆனா நான் அப்படியும் பரவிக்கல, நடுவுல துஷார்லாம் வந்து என்ன பாராட்டினா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சுபிக்ஷா வியானா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் வியானா என்ன சொல்றாங்களா, எனக்கு மூவில ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி சில பேர் என்கிட்ட பேசினாங்க, ஆனா அவங்க பேசினதெல்லாம் என்னால நம்ப முடியல, எல்லாமே ஃபேக் வேர்ட்ஸா இருக்கு. இங்க வந்து உண்மைன்ற மாதிரி பேசுவாங்க, ஆனா அவங்களுடைய பேச்சுவார்த்தையிலும் இதுலயும் இது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால இங்க இருக்கவங்க கூட நான் வெளியே போயிட்டு நடிக்கவும் மாட்டேன், ஆக்டும் பண்ண மாட்டேன் அப்படின்றத ஓப்பனா போட்டு இங்க ஒரு சிலர் நபர்கள் எனக்கு அப்படிதான் தெரியுதுன்றதையும் ஓப்பனா சொல்றாங்க. அந்த டைம்ல தான் சுபிக்ஷா 2 அட்வைஸ் பண்றேன்ப்பா உனக்கு அப்படின்றத சொல்றாங்க. என்ன அப்படின்னும் போது, 1 நீ பிரேக் டவுனே ஆகக்கூடாது, என்ன ஆனாலும் இந்த வீட்டுல பிரேக் டவுனே ஆகக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நீ பிரேக் டவுன் ஆயிருக்கூடாது, ஏன் ஆனும் போது அது என்ன மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2வது என்னன்னா, நீ ஆல்ரெடி பார்வதி ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்காங்க, நீயும் அவங்களோட போய் சேர்ந்துட்டு அவங்கள விட உனக்கு நெகட்டிவ் அதிகமா ஆக்கிக்காத, அதெல்லாம் பண்ணாத அப்படின்றத சொல்றாங்க. உடனே நான் எங்கப்பா அவங்க கூட போய் சேர்ந்தேன், அவங்க கூட போய் சேரலப்பா,
நான் அப்படிதான் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுமே தவிர்த்து நானா இருந்து நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்றேனே தவிர்த்து அவங்க கூட எல்லாம் நான் போயிட்டு மிங்கில் ஆகல, இதெல்லாம் பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு, அதனால சொல்லிட்டேன்ற மாதிரி ஓப்பனா சொல்றாங்க சுபிக்ஷா. இல்ல நான் அப்பெல்லாம் பண்ணலன்ற ஒரு கிளாரிட்டியுமே இவங்க கொடுத்துறாங்க வியானா. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் பண்ணதுக்கான காரணமே இருக்கு. ஸோ அந்த குப்பையில கூட நான் கயிறு கட்டி பார்வதி பண்ண மாட்டாங்க, நான் கயிறு கட்டி வைக்க தான் சொன்னேன். வைக்கலான்னு சொன்னும்போது கூட ஆதிரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் போய் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணக்கூடாது, நானே பண்ணலாம் ஐடியால தான் இருந்தேன். ஆனா அவங்களோட மூஞ்ச பார்த்தோன்னே நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ற மாதிரி எனக்கு மூடு வந்துருச்சு, அந்த மைண்டே மாறிடுச்சு. அதனால தான் நான் அப்படிலாம் பேசினேன், அதனால தான் நான் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணேன்றதையும் போட்டு உடைக்கிறாங்க. ஓகே, ஸோ எனக்கு என்னன்னா இந்த வீட்டில் இருக்கிற 3 பேர், அந்த வீட்டில் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற 3 பேர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு பக்கம் எஃப்ஜே, இன்னொரு பக்கம் சபரி, இன்னொரு பக்கம் ஆதிரை. இந்த 3 பேர் வந்து பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அவளை நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு நான் பண்ணது எனக்கு பாசிட்டிவா தான் போகும், நெகட்டிவா போறதுக்கான 1% கூட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அடிச்சு பேசுறாங்க வியானா. என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது. ஏன்னா அவங்க இத்தனை நாள் அப்படி பண்ணியிருக்காங்க, அதை நான் எதிர்த்து கேட்டிருக்கேன். என்ன ஒரு ஆள் சேர்ந்து 5% 5 ஆட்கள் அடிச்சிருக்காங்க, அது எனக்கு பாசிட்டிவ் தான், எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்றாங்க. அம்மா பக்காவாதாம நீ யோசிக்கிற பாயிண்ட் இவ்வளவு தெளிவா கிளாரிட்டியா பார்க்கும்போது நீ தெளிவா யோசிச்சுட்டு தான் வந்திருக்குன்றது அப்பட்டமா தெரியுது. அடுத்து என்ன சொல்றாங்க, எஃப்ஜே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்காங்க, அது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கூட கனியக்காலாம் கேட்கலையே, இதெல்லாம் இது பண்ணலையே, அது மட்டும் ஏன் அப்படி பண்றாங்க, நம்ம பண்றது மட்டும் தெரியுது, அவங்க பண்றதுலாம் தெரியவே இல்லையா அப்படின்ற மாதிரி கனியோட விஷயத்துல இருந்து கேட்கறாங்க. ஓகே, இல்லம்மா நீ பாத்துக்கமா, ஏமா அப்படிலாம் இருக்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா அட்வைஸ் பண்றாங்க. உனக்கு என்ன தெரியுமா, நான் பாரை விட பல மடங்கு ப்ரோ மேக்ஸ், பல விட செய்வேன், ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியெல்லாம் நான் பாரை விட பல மடங்கு இதெல்லாம் செய்யறதுக்கான இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது இடிக்குதே எங்கேயோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுச்சு. இதுவும் கான்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு இந்த கேமுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சு வருதோ அந்த தெளிவான கிளாரிட்டியும் இதுவும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசஸ்ல ஒரு பக்கம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது ஒரு 4 பேர் தான். முதலிடத்தில் வியானா, அந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் வேணாம், இப்ப நீ இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட்னதுக்கு அப்புறம் பயங்கர பூஸ்ட், பயங்கரமான ஓட்டிங்ல ஏறுன்னு போயிட்டே இருக்காங்க. வியானா எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ கடைசி 3 இடங்கள் மட்டும் பார்ப்போம் அன்அபிஷியல்ல. ரம்யா, ஜோ, அரோரா மற்றும் ஆதிரை, இந்த 3 பேருக்குமே டஃப் ஃபைட் இருக்கு அன்அபிஷியல்ல. எனக்கு தெரிஞ்ச அபிஷியல்லையும் அரோரா ஆதிரை கீழே தான் இருப்பாங்க. ரம்யா ஜோ விட அவங்க 2 பேர் பிலோ த கீழே தான் இருப்பாங்கன்ற மாதிரி நான் நம்புறேன். ஸோ இந்த வாரம் கண்டிப்பா டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. டபுள் எவிக்ஷனா இருந்தா ஒரு பாய் ஒரு கேர்ள் தான். ஓகே, அதுல அரோரா மற்றும் ஆதியிலிருந்து ஒரு நபர், இன்னொரு பாய் யாரா இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா கலையார் துஷார், கலை துஷார்ல இருந்து ஒரு நபர், அரோரா ஆதிரில இருந்து ஒரு நபர். ஸோ பெசாம அரோரா துஷார் 2 பேரையும் தூக்கி விட்டீங்கன்னா கூட அவங்க அழகா வெளியே போயிட்டு டேட்லாம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி துஷார் கிட்ட வேற அரோரா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஜாலியா பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெக்கேஷனை முடித்து விட்டு அவங்களுடைய ஒரு டேட்டுக்கு செல்வதுக்கு ஒரு நல்ல பயணமாக அமையும். ஏன்னா ஒரு பக்கம் வீட்லயும் பெருசா கண்டென்ட் பண்றது இல்லை, டைலாக் மட்டும் பேசிக்கிட்டு அவங்க மூளைக்கு சுத்திட்டு இருக்கிறது. வெளியே போயிட்டாவது அவங்க மூலையில எங்கேயாவது பேசி தொலைட்டோம், அதை நம்ம கன்றாவில படாம இருந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை கைஸ்.